வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையே மிக முக்கியமான கனிம வள ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உக்ரைன் நாட்டில் இருக்கும் கனிம வளங்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வது என வரலாற்று முக்கியத்துவம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் சொன்னபடி உருட்டி மிரட்டி உக்ரைன் அதிபரிடம் எழுதி வாங்கிவிட்டார். ஆனாலும் போர் நின்ற பாடில்லை. உக்ரைன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா படையெடுத்தது. இதனை அடுத்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் உக்ரைனுக்கு தேவையான இராணுவ உதவிகளை அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் வழங்கி வந்தன. இந்த சூழலில் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த ஜோ பைடன் அரசின் கொள்கைகளை அடியோடு மாற்றியமைத்தார். அதாவது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது என அவர் அறிவித்தார். மேலும் போரில் உக்ரைனுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்கா அளித்த உதவிகளுக்கு கைமாறாக அந்த நாட்டில் கிடைக்கும் அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் உரிமத்தை தங்களுக்கு காலவரையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தினார். இது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது ஒருமித்த கருத்து ஏற்பட்டு பொருளாதார வரைவு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. அமெரிக்கா உக்ரைன் மறுமுதலீட்டு நிதி என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் உக்ரைன் ஒரு சுதந்திரமான நாடாக செயல்பட வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைதியை நிலைநாட்டவும் அந்த நாட்டை வளப்படுத்தவும் தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா தொடர்ந்து வழங்கும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனிம வள ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கிடையேயான உறவையே மாற்றி அமைத்திருக்கிறது. உக்ரைனில் இருக்கும் டைட்டானியம், யுரேனியம், லித்தியம், கிராஃபைட் உள்ளிட்ட கனிம வளங்களை அமெரிக்கா தோண்டி எடுத்து பயன்படுத்த போகிறது. இந்த கனிம வளங்கள் அனைத்தும் விமான போக்குவரத்து துறை, மின்சார வாகனங்கள், மருத்துவ கருவிகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் முக்கியமாக பயன்படுத்தப்படக்கூடியவை. இவ்வாறு கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் முழு உரிமை அமெரிக்காவிற்கு தரப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு கைமாறாக அமெரிக்கா பல்வேறு முதலீடுகளையும் மேற்கொண்டு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு உதவ வேண்டும் என அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உக்ரைன் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் நீண்ட கால உதவி கிடைக்கும் என்று உக்ரைன் தரப்பு ஒரு பக்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ட்ரம்ப் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஒப்பந்தம் கையெழுத்தானது. உக்ரைனுக்கு அளித்ததை விட அவர்களிடமிருந்து அதிகம் பெற்றுள்ளோம். செய்த முதலீட்டுக்கான பலன்களை பெறாமல் இருக்க அமெரிக்கா ஒன்றும் முட்டாள் அல்ல என கூறியிருக்கிறார். மேலும் அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்க அனுமதி வழங்கியதற்கு பிரதிபலனாக போரில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு தர அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேர்காணல் ஒன்றில் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து பேசியிருக்கிறார். அதில் புதினுக்கு முழு உக்ரைனும் வேண்டும் என நினைக்கிறேன். நான் மட்டும் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் அவர் இந்த நேரத்திற்கு முழு உக்ரைனையும் கைப்பற்றி இருப்பார் என நினைக்கிறேன். நான் அப்போதே இருந்திருந்தால் அவர் உள்ளேயே சென்றிருக்க முடியாது. ஆனால் கடந்த காலத்தில் இருந்த தோல்வி அடைந்தவர்களின் குழுவினால் தான் அவர்கள் உள்ளே சென்று விட்டனர். ஆப்கானிஸ்தானில் நடந்ததை பார்த்து இதுதான் நமக்கான வாய்ப்பு என்று புதின் கண்டிப்பாக நினைத்திருப்பார் என கூறியிருக்கிறார் ட்ரம்ப். ஆரம்பத்திலிருந்து சமீப காலம் வரைக்கும் புதின் என்னுடைய நண்பர், பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று ரஷ்யாவிற்கும் புதினுக்கும் ஆதரவாக பேசி வந்த ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தும் தொடர் தாக்குதலால் தற்போது கோபமடைந்திருக்கிறார். ஆக கடந்த பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அது தோல்வியில் முடிந்தது. அப்பொழுதே அந்த உக்ரைன் கனிம வள ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்க வேண்டும். 2 மாதங்களுக்கு பிறகு நேற்று இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக கையெழுத்தாகி உள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா உக்ரைன் பக்கம் நிற்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. Subscribe to One India and never miss an update.